இது உங்கள் மீனாட்சியின் கணக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 12th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி 7th சாப்டர். 7th சாப்டரில் 7.4 நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை கோ த்ரூ பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. ஏன்னா அந்த வீடியோவில் வந்து ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன், எப்படி வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டு கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். 7.4 அப்படிங்கிற சம்ஸ் வந்து நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன்னா 2 மெத்தடில் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், இன்னொன்று வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடு. ஸோ இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து உங்களுக்கு வந்து நான் போட்டு காமிக்கிறேன், தெளிவாக புரியுதான்னு பாருங்கள். சம்மோட ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா x+2 by 2x² + 6x + 5 × dx. இதுதான் கொஸ்டின். இது வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 10 உங்கள் புக்கில் எக்ஸாம்பிள் 10. சரிங்களா, எக்ஸாம்பிள்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் 10. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன ஹிண்ட் மாதிரி தான். மேலே நியூமரேட்டரில் வந்து லீனியர் ஃபங்க்ஷன், டினாமினேட்டரில் வந்து எனக்கு வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இப்படி இருந்ததுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். இப்போ 2x² வந்து நீங்கள் டெரிவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 4x வரும். அந்த 4 வந்து கான்ஸ்டன்ட், வெளியே எடுத்தால் கண்டிப்பாக அது எக்ஸுக்கு மாறிடும். ஸோ நமக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து அந்த மாதிரி போடலாம். இப்போ இது 7.4ல் ஸ்டெப் 1 அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, இது எழுதிக்கிங்க. அதாவது x+2 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுத போகிறோம்னா a × d/dx ஆஃப் டினாமினேட்டட் டேர்ம் 2x² + 6x + 5. அடுத்து ப்ளஸ் b, 2 கான்ஸ்டன்ட் எடுக்கணும். ஏன்னா மேலே வந்து லீனியர் ஃபங்க்ஷன் ax + b அப்படிங்கும்போது 2 கான்ஸ்டன்ட் வர மாதிரி எடுக்கணும். ஃபஸ்ட் ஸ்டெப் இதுதான். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிவேட் பண்ணணும், இதையே டிஃபரன்ஷியேட். அப்போ a 2 × 4x + 6 + b வரும். இப்போ நீங்கள் இதைத்தான் வந்து ஈக்குவேஷனாக மார்க் பண்ணிக்கணும். நம்பர் 1 இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. புரியுதா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு. இப்போ இந்த x+2 பொதுவாக தான் நம்ம இந்த மாதிரி வந்து என்னது இது கண்டுபிடிச்சிருக்கோம். இதிலிருந்து நீங்கள் வந்து கம்பேர் த கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து x+2 = 4ax + 6a + b. இந்த a வந்து 2க்கு காமனுங்க, கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அதையே. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னா ஒரு டேர்ம் தான் இருக்குது. அப்போ நம்ம 4a = x, சாரி 4a = 1. அப்போ ஏவோட வேல்யூ 1/4. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், கான்ஸ்டன்ட் டேர்மை கம்பேர் பண்ணணும். 6a + b = 2. நம்ம தான் a ஆல்ரெடி கண்டுபிடிச்சோமா. 6 × 1/4 + b = 2. ஸோ 6/4 அப்படின்னாங்கன்னா 3/2. அப்புறம் b வந்து என்னது 2. இந்த டேர்ம் அங்கே கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ். அப்போ நமக்கு என்ன ஆகும், b = 4 - 3/2. we get b = 1/2. ஓகேங்களா? a வந்து 1/4, b வந்து 1/2. இதை வந்து இந்த ஸ்டெப்பில், அதாவது செகண்ட் ஸ்டெப் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க இல்லையா, இதில் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு அந்த x+2 எப்படி மாறுது அப்படின்னா x+2 = a ஓட வேல்யூ 1/4, 4x + 6 + b ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1/2. புரியுதுங்களா? இந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போ வந்து இதை வந்து நான் ரொம்ப நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு தடவை வேணால் கோ த்ரூ பண்ணிக்கிங்க, ஒரு தடவை நிறுத்தி நீங்கள் வந்து பார்த்துக்கிங்க. இப்போ அடுத்து வந்து அந்த x+2 கொண்டு வந்து நம்ம இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து x+2க்கு பதிலாக நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ இன்டெகிரேஷன் எப்படி மாறுது அப்படின்னா I = integral of x+2 பதிலாக 1/4, 4x + 6 + 1/2 divided by 2x² + 6x + 5 dx. எப்போவுமே இன்டெகிரேஷன் சிம்பிள் போட்டால் dx இருக்கணும். அதே மாதிரி அவசரப்பட்டு இந்த 4 கேன்சல் பண்ணிடாதீங்க, நமக்கு அது அப்படியே இருந்தால் தான் போட முடியும். புரியுதா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா 2 இன்டெகிரலாக பிரிக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் இன்டெகிரலில் 1/4 கான்ஸ்டன்ட் வெளியே கொண்டு வந்துடுங்க. 4x + 6/2x² + 6x + 5 + 1/2 அதில் கான்ஸ்டன்ட், அதை வெளியே கொண்டு வந்துடுங்க. 1/2x² + 6x + 5 × dx. இப்போ நான் சொன்ன மாதிரி வந்துருச்சுங்களா. ஒன்று வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் வந்துருச்சு, இன்னொன்று வந்து கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடில் வந்துருச்சு. எப்போவுமே 7.4ல் இருக்க சம்ம நீங்கள் சால்வ் பண்ணால் இந்த ஸ்டெப் இப்படி வரும். நீங்கள் சப்போஸ் இங்கே வரலைனாலே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், நீங்கள் போட்டுட்டு இருக்க ஸ்டெப்பில் ஏதோ தப்பு இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. 1 or 2 டைம் யூ ஹேவ் டு செக். கரெக்டாக இந்த ஒரு 2 ஸ்டெப் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எப்படி மாற்றணும் அப்படின்னா இதை வந்து I = 1/4 I1 வச்சுக்கோங்க. அதை வந்து 1/2 I2ன்னு வச்சு இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு கொடுத்துருங்க. புரியுதா? எப்போவுமே இந்த மாதிரி சம் போடும்போது நீங்கள் கண்டிப்பாக I1 I2 கான்செப்ட் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக யூஸ் பண்ணுறோம்.
இப்போ நம்ம வந்து I1 எடுத்துக்கோ இல்லைங்களா, இது வந்து ரொம்ப சிம்பிள். சப்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது எப்பவுமே சிம்பிளுங்க. இப்போ நம்ம I1 அப்படிங்கிறத வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்ம என்ன வச்சுருக்கோம், 1/4 I1 வச்சுருக்கோம் இல்லைங்களா. அப்போ நம்ம 1/4 எடுக்கக்கூடாது, I1 மட்டும் எடுத்துக்கணும். 4x + 6 2x² + 6x + 5 into dx. இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து t = 2x² + 6x + 5 எடுங்க. dt/dx என்ன வந்துடும் அப்படின்னா 4x + 6 கரெக்டாக வருதுங்களா. அப்போ நம்ம வந்து dtயோட வேல்யூ வந்து 4x + 6 into dx வச்சுக்கலாம் கரெக்டா. அப்போ இந்த I1 எப்படி மாறுது அப்படின்னா மேலே dt கீழே வந்து t. இப்போ கீழே t வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம், log t சொல்லுவோம், அவ்வளோதான். அப்போ நம்ம இந்த இடத்துல log t போடும்போது மாடுலஸில் போடுங்க, ப்ளஸ் ஆர் மைனஸ், சரிங்களா. அப்போ log t அப்படிங்கும்போது log t-க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுங்க, 2x² + 6x + 5 + c வரும், அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ இதுதான் வந்து நமக்கு வந்து I1ஓட ஆன்சர், புரியுதுங்களா. சப்ஸ்டியூஷன் எப்போவுமே வந்து ஒன்று t வருங்க, இல்லைனா √t வருங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஒன்று t வரும், இல்லைனா என்னது √t வரும். இந்த சம்மில் t வர மாதிரி நான் போட்டிருக்கேன், மாடல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது I1. இப்போ இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம இதை வந்து அழிச்சிட்டு I2 அப்ளை பண்ணுறோம். I2 என்ன சார் அப்படின்னா I2க்கு தாங்க நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணுங்க. 6 ஃபார்முலா பேஜ் நம்பர் நான் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த பேஜ் நம்பர் பார்த்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 243 244 அந்த ஃபார்முலாஸ் இருக்கும், ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் போடும்போது நமக்கு அந்த ஃபார்முலா தெரியணும், ஃபார்முலா தப்பு பண்ணிடக்கூடாது, சரிங்களா. I2 இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா 1/2x² + 6x + 5 into dxங்க. இப்போ இதில் வந்து நம்ம மெயினாக என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு ஒரு டெக்னிக் என்னன்னா 2x² + 6x + 5 எடுத்துக்கணும். இப்போ இந்த x²க்கு முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதை வந்து நம்ம முதல்ல டிவைட் பண்ணணும், அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ x² 3x + 5/2. செகண்ட் ஸ்டெப்பு மிடில் டேர்ம் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணிட்டு ஸ்கொயரிங், அப்புறம் ஆடிங் அண்ட் சப்ராக்டிங், புரியுதுங்களா. இப்போ நம்ம வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 3, 3யை 2ஆல் டிவைட் பண்ணணுங்க 3/2, 3/2 ஸ்கொயர் பண்ணுங்க 9/4. இந்த 9/4 ஆடிங் அண்ட் சப்ராக்டிங் இந்த 3 ஸ்டெப் மைண்டில் வச்சுக்கணும், புரியுதுங்களா. ஸோ அப்போ x² 3x + 9/4 - 9/4 + 5/2, ஓகேங்களா. இப்போ இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஏலேருந்து a², அப்போ x, பிலேருந்து b² இருக்கும்போது 3/2, 2 ப்ளஸ் இருந்தால் நடுவில் ப்ளஸ் வருங்க, ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்ததுன்னா நடுவில் மைனஸ் வருங்க, அவ்வளோதான். ஸோ இதை ஹோல் ஸ்கொயர்னு போடலாம். இங்கே -9/4 10/4ன்னு மாற்றிக்கணும். டினாமினேட்டர் ஒரே மாதிரி தான் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காதான். அப்போ x + 3/2 the whole square -1/4, சாரி +1/4. அப்போ நமக்கு என்ன அடுத்த ஸ்டெப்பு, x + 3/2 the whole square + 1/2 the whole square. இப்போ நம்ம வந்து இதை வந்து கம்ப்ளீட்டிவ் ஸ்கொயர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை கொண்டு போய் அப்ளை பண்ணணும் இதில். அப்போ நம்ம அப்ளை பண்ணுனா நமக்கு என்ன ஆகும், இந்த ஸ்டெப்பு (1/x + 3/2 the whole square 1/2 the whole square into dx, சரிங்களா. இப்போ இது வந்து நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா x² + a², அதாவது (1/x² + a² இருக்கு. அப்போ நமக்கு வந்து என்னன்னா x² + a² ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா ஃபார்முலா வந்து 1/a into tan inverse of x/a, சரிங்களா. இப்போ நம்ம வந்து நேராக அதை அப்ளை பண்ணால் போதும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் ரப் பண்ணிக்கிறேன், I1ஓட ஆன்சர் மட்டும் தான் எனக்கு வேணும், சரிங்களா. அப்போ நம்ம வந்து ரப் பண்ணிட்டு ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக இல்லை அதனால் ரப் பண்ணிக்கிறேன். இந்த I வேல்யூவை மட்டும் மேலே எழுதி வச்சுக்கிறேன். 1/4 I1 1/2 I2 நம்ம கொண்டு வரணுங்க. இதில் நம்ம கண்டுபிடிச்சிருக்க I1ஓட வேல்யூ வந்து log of 2x² + 6x + 5 + c, இல்லைங்களா. இப்போ இதை வந்து நம்ம ரப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து இதான் ஃபார்முலா, இதில் அப்ளை பண்ணணும். a இருக்கிற இடத்துல 1/2 இருக்குங்க. tan inverse of x/a இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா x + 3/2/a அப்படிங்கும்போது 1/2, சரிங்களா. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா +c சேர்த்திக்கலாம், பட் நம்ம லாஸ்ட்டாக c சேர்த்திக்கலாம், ஏன்னா c கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த 2 மேலே வந்துடும், 2 into tan inverse of 2x + 3/2 2 கேன்சல் ஆகிடும் இல்லைங்களா. அது வேணா கூட ஒரு ஸ்டெப்பை போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ 2 into tan inverse of 2x + 3/1, அது நம்ம போடணுங்கிறது இல்லை, 2x + 3. இது வந்து I2ஓட ஆன்சர். இப்போ லாஸ்ட்டாக என்ன பண்ணணும்,
அதை நம்ம ஐன்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா. அப்போ ஐயில் அப்ளை பண்ணணும். I1ஓட ஆன்சர் வந்து log of 2x² + 6x + 5 நம்ம சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்ச ஆன்சர். ரெண்டாவது இந்த முன்னாடி 1/4 சேர்த்துக்கணும் சரியா. 1/2 இன்ட்டு இந்த ஆன்சர், அதாவது நமக்கு வந்து என்னது 2 இன்ட்டு tan இன்வர்ஸ் ஆஃப் 2x + 3. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ப்ளஸ் சியை காமனாக சேர்த்துக்கலாம். புரியுதுங்களா. இப்போ இந்த 2 கேன்சல் ஆகும். அப்போ ஆன்சர் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 1/4 log of 2x² + 6x + 5 ப்ளஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 2x + 3 ப்ளஸ் சி. சரிங்களா. இந்த கான்ஸ்டன்ட் போகிறது நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுதான் மெத்தட். 7.4ல் ஒரு சம் கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நமக்கு வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போடுற மாதிரி இருக்கும். அதுலேயுமே ரெண்டே விஷயந்தான், ஒன்று 1/t வரும், இல்லைனா 1/√t வரும். அதை நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா போதும். ரெண்டாவது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தடுக்கு நம்ம அந்த பேஜ் நம்பர் 243 244ல் இருக்க 6 ஃபார்முலாஸ் நீங்கள் படித்து வச்சுருந்தீங்கன்னா டெஃபினட்டாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ எக்ஸாமுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதை நான் நடத்திக்கிறது உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். ஸோ இந்த கிளாஸில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து என்னென்னா சிம்பிளாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஜஸ்ட் who is father of modern mathematics? கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மேக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் த கிளாஸ். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.